என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வாயும் திறந்து சொல்லுங்க, அல்லேலூயா. எஸ் டாடி, என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கம்மா, அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சொல்லலாமா? சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தம் போதாது. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா.
நம்மளை பார்த்து இன்னைக்கு நிறைய சத்துரு சிரிக்குது. ஏன் தெரியுமா? இந்த தெய்வத்தையா ஏத்துக்கிட்ட, அந்த ஆண்டவரையா கும்பிடுற, அவரை கும்பிட்டா உன் நிலைமை இப்படி இருக்குது, இன்னுமா உன் வாழ்க்கை மாறல, நீ இன்னுமா இப்படி இருக்கிறன்னு இன்னைக்கு நிறைய சத்துரு நம்ம குடும்பத்தை பார்த்து, நம்ம வேலையை பார்த்து, நம்ம கஷ்டத்தை பார்த்து, நம்ம அழுகையை பார்த்து, நம்முடைய பலவீனத்தை பார்த்து இன்னைக்கு சிரித்து கொண்டிருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சத்துரு சிரிக்க என்ன பண்ணுமா? அல்லேலூயா. உங்க குடும்பத்தை பார்த்து, உங்களை பார்த்து, இன்னும் உன் வாழ்க்கை இன்னும் மாறலையா, உன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா, இன்னும் நீ வீடு கட்டலையா, உன்கிட்ட ஒரு வண்டி கூட இல்லையா, உன்னால காரு கூட வாங்க முடியலையான்னு ஒருவேளை அவன் சொன்னா, உங்களை பார்த்து ஏளனம் செஞ்சா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எதிரி பெருக 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 பெருகதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? எந்த மரத்துல கனி இருக்குதோ அந்த மரத்துக்கு தான் கல்லடி படும். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக எழுப்பும் போது, கிறிஸ்துவுக்காக நிற்கும் போது உங்க மேல கல்லடி படுதா, ஒன்னை யோசிங்க. நான் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற மரம். கையை தட்டி அந்த உன்னத தேவனை மகிமைப்படுத்தலாமா? கனியே இல்லாத மரத்துல யாருன்னா கல்லடிப்பாங்களா? ஒரு மாங்காய் தோட்டத்துக்கு போறீங்க, அங்க ஒரு 4 மரம் இருக்கு, 4 மரத்துல 3 மரத்துல கனி இல்ல, ஒரு மரத்துல கனி இருக்குன்னா நம்மளுடைய கண்ணி எது மேல போவோம்னா கனி கொடுக்கிற மரத்து மேலதான் போவோம். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் கனி கொடுக்கிறதுனால கல்லடி இந்த உலகத்துல படுதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், என் தேவனை புகழ்ந்து பாட என் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உயர்விலும், நம்முடைய தாழ்விலும், நம்முடைய கண்ணீரிலும், நம்முடைய துக்கத்திலும், நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும், என்ன சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், எக்காலத்தில் என்ன பண்ணுவேன்? நானே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் என்னுடைய துதி என்னுடைய வாயில இருக்கும். எந்த காலமா இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, உன்னுடைய பலவீனம், கண்ணீர், பாடு, வருத்தம், கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை நீங்க ஸ்தோத்தரிக்கும் பொழுது என் தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் நம்மளை ஒடுக்க நினைப்பாங்க, எத்தனையோ பேர் நம்மளை நோகடிக்க நினைப்பாங்க, எத்தனையோ பேர் நம்மளை வேதனைப்படுத்த நினைப்பாங்க. ஆனா அவர் ஒருத்தர் மட்டும்தான் நம்மளை சந்தோஷமா இருந்து பார்த்து அழக பார்க்கிறவருங்க. இந்த 2024 ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருந்ததோ இல்ல ஒருவேளை இல்லையோ, கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு விசுவாசம், 2025 என் வாழ்க்கைக்கும் என் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி, yes will be the blessed in the name of Jesus. அநேகர் சொல்லலாம், இந்த வருஷத்தை காட்டில அடுத்த வருஷம் இன்னும் பயங்கரமா இருக்கும், இன்னும் மோசமா இருக்கும், இன்னும் வியாதி அதிகமா இருக்கும், கொள்ளை நோய் பெருகும். ஆனா எது எப்படி போனாலும் சரி, உன்னையும் என்னையும் பாதுகாக்க ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு ப்ரொடெக்ஷனா தெரியுமாங்க? இந்திய ராணுவ படை. ஏன்னா நமக்காக ஒவ்வொரு நாளும் இந்திய தேசத்துக்காக அந்த பார்டர்ல குளிர்லயும் பனிலையும் மழையிலையும் வெயிலையும் பாதுகாக்கிறாங்க. அதனால பாதுகாப்பு அது ஒரு கவர்மெண்ட் படிதான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு பாதுகாப்பு என் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்ப அவர் இருக்கும் போது நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு அவரை பார்த்து சொல்லுங்க, உயர்விலும் தாழ்விலும் அல்லேலூயா, கண்ணீரில் மத்தியில் அல்லேலூயா, பலவீன நேரத்தில் அல்லேலூயா, 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 இல்லையா? அல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் இல்லையா? அல்லேலூயா. நேசித்தவங்க வெறுக்கிறாங்களா? அல்லேலூயா. கணவனுக்கு மனைவிக்கு நடுவுல பிரச்சனையா? அல்லேலூயா. என் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
என வேதம் சொல்லுது, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். நம்மளை தேற்ற ஒருவர் உண்டு. வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 9:11. எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் வாழ்க்கையில தேவை. எவ்வளவுதான் கடன் இருக்கட்டுமே, நான் கேட்கிறேன், உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, இங்க இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பலவீனம் இருக்குது, வியாதி இருக்குது, டாக்டர் சொல்லியிருப்பான், ஏமா உனக்கு பிபி இருக்குது, நீ என்ன பண்ணு, பார்த்து சாப்பிடு, உனக்கு சுகர் இருக்குது, சுகர் பார்த்து இருந்துக்கோ, இது எல்லாமே சொல்லுவாங்க. நான் கேட்குறேன், இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து நீங்கள் சாவறதுக்கு ரெடியாக இருக்கிற தாவர நான் சொல்ல முடியுமா? இப்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனை, உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை, உபத்திரவம், கடன் இருக்குது, உங்ககிட்ட வந்து நீ செத்துறியான்னு கேட்டோம்னா சொல்லுவோம், இல்லை வேண்டாம், என்ன கொஞ்ச நாள் வாழணும், என் கடன் பிரச்சனை தீரணும், என் வியாதி தீரணும், என் பலவீனம் தீரணும் நம்ம கேட்போம். அப்போ இந்த உலகத்துல எல்லாருக்குமே தேவையானது என்ன தெரியுமா? இந்த உலகத்துல அதிக நாள் நம்ம என்ன பண்ணணும்னா வாழணும். வாழணும்ன்றது தான் நமக்கு எல்லாருக்குமே ஆசை. இந்த உலகத்துல வாழ்வதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த வருஷம் ஃபுல்லா இருப்பேன்னு நினைச்சவன்லாம் செத்து போயிட்டான். அல்லேலூயா. இந்த வருஷத்தை வாழ்ந்து அடுத்த வருஷம் வரும்போதெல்லாம் நான் இப்படி பண்றேன், நான் அப்படி பண்றேன் நினைச்சவெல்லாம் செத்து போயிட்டான். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். யாராலங்க? யாரால பெருகும்? டாக்டராலியா, இல்ல பணத்தினாலியா, இல்ல நம்ம சாப்பிடுற ஆரோக்கியமான உணவுகளாலியா? நீ என்னதான் ஆர்கானிக்னு அப்படியே சாப்பிட்டாலும் நான் கேட்குறேன், சாவை தடுக்க முடியுமா? எந்த மனுஷனால என்ன பண்ண முடியாது? சாவை என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க வாய் திறந்து. சாவை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ சாவறத எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல. சாவறத எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம சாவை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல பிறப்பின் நாள் உண்டுன்னு சொன்னா இறப்பின் நாள் உண்டு. நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரிக்க தான் போறோம். அல்லேலூயா. இதுல யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்ட், யார் ஃபோர்த் நமக்கு தெரியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், 6லயும் சாவு இருக்கு, 100லயும் சாவு இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், எனக்கு இந்த உலகத்துல எனக்கு 99 வயசு வரைக்கும் வாழணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா என்னோட 100வது வயசுல நான் ஆண்டவர் கூட போயிருக்கணும் எனக்கு ஆசை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட வயசு என்ன நான் கேட்கட்டுமா? ஏங்க கேளுங்களேங்க. ஐயோ எனக்கே வியாதி இருக்குது, எப்ப சாவ போறனோ தெரியல. ஏன் சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா நான் வாழணும், கேளுங்க. பிரச்சனை வருதா வரட்டும், உபத்திரம் வருதா வரட்டும், எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்தை வாழணும்னு ஆசைப்படுங்க. சாவணும் விரும்பாதீங்க என்னைக்குமே. எவ்வளோ பிரச்சனை இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில வந்திருக்குல்ல, நம்ம செத்தா போயிட்டோம். பிள்ளைங்க ஒதுக்குனாங்க, மருமகங்கள் ஒதுக்குனாங்க, மருமகன்கள் ஒதுக்குனாங்க, பேர பிள்ளைங்க ஒதுக்குனாங்க, சொந்தங்கள் ஒதுக்குனாங்க, வியாபாரம் இல்ல, வருமானம் இல்ல, உயர்வு இல்ல, பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே இருந்தாலும் இன்னைக்கும் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு தாங்க இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எவ்வளவு வயசு வரைக்கும் வாழணும்னு பிடிக்குதோ கேளுங்க. என்னங்க ஆயிட போகுது? கேட்டா என்னங்க அவர் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாரு? உன் மன விருப்பத்தின் படி தருவாருங்க அவரு. அல்லேலூயா. என் பேர பிள்ளைங்களை பார்த்தா போங்க, என் பேர பிள்ளைங்களை கொள்ளு பேர்லாம் பார்க்கணும் ஆசைப்படுங்கம்மா, தப்பே கிடையாது. நான் கேட்கிறேன், எல்லாமே அவர் கையில தானே இருக்கு, நீங்க கேளுங்க. அல்லேலூயா. என் தேவன் கேட்கும் போது என் தேவன் அல்ல பிரியப்பட வல்லவரா இருக்கார். அல்லேலூயா. இப்ப வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம் மறுபடியுமாக. என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் பெருகும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 நாள். அப்போ ஒவ்வொரு நாளும் கணக்கு பண்ணாதான் ஒரு வருஷம். கரெக்டா? அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி கணக்காயிட்டே போகுது. நீங்க பிறந்ததுல இருந்து, ஆனா யாராலையும் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? நான் கூட பாருங்களேன், 1991 6வது மாசம் 12ஆம் தேதி நான் பிறந்தேன். அப்போ என்னோட பிறந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணா எத்தனை நாள் இன்னும் நான் பண்ண, எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஒவ்வொரு வருஷத்துக்கு இத்தனை நாள் இருக்குன்னு சொல்லி கணக்கு போடுங்க. மேக்ஸ் புள்ளிலாம் உட்காந்துருக்கிறீங்க, முடிஞ்ச கணக்கு போடுங்களா பார்ப்போம். 33 வயசு, 33 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள், அப்போ 33 வருஷம். அப்ப எத்தனை நாட்கள்? இது ஒவ்வொருத்தரும் 10 கணக்கு போட்டு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும். போட்டுட்டீங்களாமா? போட்டுருங்க, டக்குன்னு போட்டு சொல்லுங்க. எனக்கு நீங்க இருக்கிறீங்க தைரியத்துல நானே வந்து இந்த கேள்வி கேட்ட வர. அவன் கால்குலேட்டர்ல போட்டுட்டு இருப்பான். எவ்வளவு?
12,000. அப்பாடி, இந்த 33 வயசு தாங்க எனக்கு. என்னோட வயசுல பெரிய அம்மாலாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஐயா இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, 33 வயசு எனக்கே எவ்வளவு? 12,045, 12,045 நாட்கள் என் தேவன் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்க வயசு அப்படியே யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும். ஹல்லேலூயா. அவர் வருஷத்தை கூட அப்புறமா தாங்க சொல்றாரு, முதல்ல நாள் தான் முக்கியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இப்படி யோசிங்க, 365 நாள் ஒரு வருஷத்துக்கு, 52 வாரங்கள் ஒரு வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் ஒரு மாசம், ஒவ்வொரு மாசம் 12 மாசம், 12 மாசத்துல யோசிச்சு பாருங்க வாரங்கள், ஒரு வாரங்களுக்கு அப்புறம் ஒரு நாட்கள், ஒரு நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல எப்படி யோசிக்கலாம், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நிமிஷத்துல 60 வினாடிகள். அப்ப இவ்வளவும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, இப்போ நம்மளுடைய நாட்களே 12,000 எனக்கு இருக்குதுன்னு சொன்னா, நான் இன்னும் நிமிஷங்களை யோசிச்சு பார்த்தேன்னா, இல்ல வினாடிகளை யோசிச்சு பார்த்தேன்னா எத்தனை லட்சங்கள் இருக்குமோ தெரியலங்க. ஆனால் என் தேவன் இதுவரை உங்களையும் என்னையும் உயிரோட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ ஜீவனை கொடுத்தவர், பலனை கொடுத்தவர், நம்மளை வாழ வைத்தவர் என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இப்ப நாட்கள் செல்ல செல்ல வருஷங்களும் சென்று கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாரு, வருஷம் தான் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் என்றோம். ஹாப்பியா இருக்கிறோமா? எங்கயா இருக்கிற, எங்கயா எனக்கு ஹாப்பி வருது? என்னதான் சர்ச்சில் ஹாப்பியா போனாலும் வீட்டுக்கு போனா அதே கருப்பு காப்பி தான் என் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமாங்க, இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதீங்க. ஏன்னா நம்ம இப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், இங்க நம்ம வாழ போற வாழ்க்கை டெம்பரவரி தான். நம்ம நித்தியமா போய் அவர் கூட வாழ போறது தான் பர்மனன்ட். அதனால டெம்பரவரி வாழ்க்கைக்கு ஆசைகள் அதிகமா சேர்த்துக்காம பர்மனண்டா வாழ போற வாழ்க்கைக்காக அதிக எதிர்பார்ப்புகளோடு கூட இருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டை கட்டுறதுக்கே ஒரு வருஷம் ஆகும், இல்ல அதிகபட்சம் 2 வருஷம். நான் சொல்ல நல்லா இதுவா கட்டணும்னா, சாதாரணமா கட்டணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில மாசங்கள்லயே கட்டிடலாம். ஆண்டவர் சிலுவையில போய் 2024 வருஷங்கள், 2024 வருஷங்கள், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2000 வருஷம், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா நோவா காலத்துக்கு முன்னாடி ஆதாம உண்டாக்குன ஒரு 2000 வருஷம், நோவா காலத்தை அழிக்கிறார், அதுக்கப்புறம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் இயேசு வரார். மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா 6024 வருஷம் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. அப்போ 6024 வருஷமா வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ 6024 வருஷமா நமக்காக ஒருத்தர் அங்க வீட்டை கட்டிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பார்த்து பார்த்து மணல், நல்ல மணலா வாங்கணும். இவன் கிட்ட வாங்காத, இவன் கலப்படம் இருக்குது, அங்க போய் வாங்கலாம். இந்த கம்பி இல்ல, சரத்குமார் வராரு, இந்த கம்பி வாங்கலாம், அந்த கம்பி நல்லா முறுக்கும். இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம வாங்குறோமே, ஒரு விளம்பரத்தை பார்த்து வாங்குறோமே. ஒரு வீடு கட்ட, ஒரு வாசக்கால் வைக்க, ஒரு கதவு வைக்க, ஜன்னல் வைக்க, ஒரு ஃபேனு, லைட்டு எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி போடுறோமே நம்ம வீட்டுக்கே. அப்ப நமக்காக ஒருத்தர் ஸ்தலத்தை வீட்டை கட்டுறாரு, அவர் எவ்வளவு மகிமையா கட்டி கொண்டிருப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப இந்த வீட்டை காட்டிலும் அந்த வீடு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அப்ப அதுல வாழ்றதுங்க ஆசைப்படணும். இங்க வாழ்றதுக்கு நான் சொல்லட்டுமா, இப்போ உன் பிள்ளைக்கோ உங்க பொண்ணுக்கோ இல்ல உங்க பேர பிள்ளைகளுக்கோ ஒரு ஆஸ்தியோ ஒரு சொத்தோ சேர்க்கணும்னா நீங்க உழைச்சாலே போதும், உங்களால வீட்டை கட்டிட முடியும். புரிந்து கொள்ளுங்க, நீங்க உழைச்சாலே போதும். இப்ப கணவன் மனைவி வேலை பார்க்கறீங்கன்னா நல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி 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 ஒரு வீட்டை கட்டிடலாம். ஒரு காரை வாங்கிடலாம், ஒரு பைக்கை வாங்கிடலாம், ஒரு ஆட்டோ வாங்கிடலாம், ஒரு ஏதோ ஒன்று பண்ணிடலாங்க. நீங்க உழைச்சாலே போதும். உழைச்சா அதுக்கேற்ற உயர்வு இருக்கு உலகத்துல. ஆனா பரலோகம் போக முடியுமானா போக முடியாது. பரலோகம் பார்த்து என்ன பண்ணணும், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டாதான் இந்த வீட்டுக்கே நீங்க உழைச்சா வந்துட முடியும்னா, ஆண்டவருக்காக நீங்க வாழும்பொழுது அந்த வீட்டுக்குள்ள போயிடலாம். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு
வீடு, வாசல், சொத்து எல்லாமே தேவைகள் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், தேவைதான். ஆனால் அது எல்லாமே நம்ம எடுத்துட்டு போக போறோமான, எடுத்துட்டு போக போறது இல்ல. ஒரு மணலை ஜலிச்சு, ஒரே ஒரு குட்டி மணலை நீங்க சாகும் போது வாயில போட்டு போயிடுங்களேன். ஒரே ஒரு மணல் தூள், நான் சொல்றது புரியுதா பாருங்க. மணல் இருக்கா, அந்த மணல் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பி கட்டி வளையா இருக்குமா, அதுல போட்டு என்ன பண்ணுவாங்க, ஜலிப்பாங்க. இதுக்கான சாஃப்டான அந்த பீச்சில் இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே கீழே கொட்டிடும். கல்லு என்ன பண்ணிடும், கீழே வந்துடும். அதுல அந்த கீழே சாஃப்டா இருக்கிற ஒரு மண்ணு, அதுல இருந்து நீ என்ன பண்ண, ரொம்ப குட்டி குட்டி, அது ரொம்ப குட்டியா இருக்கும், மைன்யூட்டா இருக்கும், மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல தான் இருக்கும். அந்த மண்ணை எடுத்து உன் வாயில அப்படி போட்டுக்கிட்டு செத்துட்டா வச்சுக்க, அந்த மண்ணோட போயிட முடியுமா பரலோகத்துக்கு? போக முடியுமா? முடியாதா? அந்த மண்ணு கூட வராதுங்க. அல்லேலூயா. இதுதான் உலகம். நீ பெருசா தூக்கிட்டு போக வேணாம், தவுளூண்டு இருக்கிற அந்த மண்ணை கூட உன்னால எடுத்துட்டு போக முடியாதுன்னும் போது, இந்த உலகத்துல ஏன் போராட்டம், ஏன் வைராக்கியம், ஏன் கசப்பு, ஏன் மூர்க்கம், ஏன் பலவிதமான காரியத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவன் சொல்லுகிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும். அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறேன்னா அது உங்க கிருபை மட்டும்தான்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் தேவன் இந்த நாள் வரைக்கும் நம்மள உயிரோட வைத்திருக்கிறாரே. வாசிக்கலாம் அதே நீதிமொழிகள் 4:10. என் மகனே கேள், நல்ல கவனி, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, சகோதரிங்க இருக்கு, நீங்க என் மகளே, ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை என்ன பண்ண, நீ கேள், அப்பொழுது என்ன பண்ணும், ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுமா வாழ்க்கையில அதிகமாகும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படிங்க நம்ம கேட்க முடியும்? ஆண்டவர் காதல வந்து இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது, இதை நீ பார்க்க கூடாது, அதை நீ பேசக்கூடாது, இவங்க கிட்ட இந்த சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பாவமான காரியங்களை பார்க்க கூடாது, செல்போன்ல பேசும்போது ஜாக்கிரதையா இருக்கணும், செல்போன்ல பார்க்குற காரியங்களை ஜாக்கிரதையா இருக்கணும், நீ இது பண்ணக்கூடாது, அது பண்ணணும். ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. அது ஊழியக்காரர் மூலியமாக, இல்ல பெரிய அப்பா அம்மா மூலியமா கூட ஆண்டவர் பேசுவாரு, இல்ல சில நேரங்கள்ல பிள்ளைங்க கூட அப்பா அம்மாக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நினைக்காதீங்க. சில வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்கு வருதுன்னு சொன்னா அதை ஏத்துக்கணும். வேதம் சொல்லுகிறது, என் மகனே கேள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுக்கணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த ஒரு கம்பெனில ஏன் ரூல்ஸ் போடுறான்? ரூல்ஸ் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதுதான் கம்பெனி ரூல்ஸ் போடுறான். ரூல்ஸை உடைக்கிறதுக்கு அவன் போடுறான் இல்ல. அப்போ உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், உயர்வு, நீங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி லீவ் போடக்கூடாது, கரெக்டா டைமுக்கு வரணும், ஒழுங்கா வேலை செய்யணும், ப்ரொடக்ஷன் ஒழுங்கா பண்ணணும், வண்டியை ஒழுங்கா ஓட்டணும், டைமுக்கு எல்லாம் கணக்கு கொடுக்கணும் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா உங்க மேல எப்படி இருக்கும், ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், ஓகே இந்த எம்ப்ளாயா இவன் நல்ல வேலை செய்யறவங்க, இந்த அம்மா நல்ல வேலை செய்வாங்க, இவங்க கரெக்டா இருப்பாங்க, டைமுக்கு வருவாங்க, லீவுக்கு போட மாட்டாங்க. அப்போ அவங்களே பார்த்து என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட பண்ணாங்க பிளஸ் பண்ணுவாங்க, பரவாயில்ல இந்த அம்மா கிட்ட வேலை கொடுத்தா கரெக்டா இருக்கும். அப்ப ஆண்டவர் மட்டும் இந்த உலகத்துல உங்களை என்னையும் உயிரோட வச்சிருக்கிறாரு, நம்ம அவருக்காக கரெக்டா இருக்க கூடாதுங்க. அல்லேலூயா. பணம் கொடுக்கிற ஒரு மனுஷனுக்காக, சம்பளம் கொடுக்கிற மனுஷனுக்காக நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. ஒரு வேலை உங்களுக்கு முடியலன்னு வச்சுப்போமே, வேலை செய்றீங்க, உங்களுக்கு முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க, ஐயோ கால்லாம் வலிக்குது, என்னால முடியல, இன்னைக்கு பார்த்து எனக்கு வந்து என்ன பண்றது, தலைவலி, இல்ல ஒரு வேலை வயிற்று வலி, எனக்கு முடியல, டயர்டா இருக்கு. ஒரு வேளை உங்க முதலாளி ரவுண்ட்ஸ் வரான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முடியலன்னு உட்கார்ந்துருப்போமா? என்ன பண்ணுவோம், ஐயோ முதலாளி வரான், சும்மாவாச்சும் அவன் என்ன பண்ணுவோம், ஏன் நிக்கணும். அப்போ நம்மளை படைச்ச முதலாளி, நம்முடைய எஜமானன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாரு, அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழதான் கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ ஆயுசு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும் என்று சொன்னா அவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணணுமா, கேட்க வேண்டும். வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22.
பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கதாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்றார். நல்ல கவனிங்க. ஆதாம தான் ஆண்டவர் முதல்ல உண்டாக்குனாரு. ஆதாம உண்டாக்கும் போது ஆதாமுக்கு மரணம் என்பது ஒன்று இல்லை. அல்லேலூயா. ஆதாமுக்கு பர்த்டே தான் இருந்துச்சு, டெத் டேன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் என்னைக்கு நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை அவன் புசித்தானோ அன்னைக்கு தான் அவன் வாழ்க்கையில இந்த சாவுன்றதே ஒன்று வருது. அது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம அவன் பரிசுத்தமா இருந்தான். அவன் என்னைக்கு அந்த கனியை புசித்தானோ அப்பதான் பாவம் வருது, அப்பதான் வாழ்க்கையில சாபம் வருது. யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆண்டவர் தம் சாயலாக ஒருவனை உண்டாக்கினார், அவன் தான் ஆதாம். யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு சாவு இருக்குதா? ஆண்டவர் மகிமை நிறைந்தவர். அவர் படைச்ச பையனுக்கும் அவர் படைச்ச ஒரு சிருஷ்டிக்கும் அதே மகிமை தான் இருந்திருக்கும். ஆனால் இங்க சர்ப்பமானது என்ன பண்ணுது? வஞ்சிக்குது. ஏன்னா ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட 3 தூதர்கள். ஒன்னு யாரு தெரியுமா? ஒன்னு யாரு? பைபிள் படிக்கிறீங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. ஒன்னு யாரு? லூசிபர் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது, அதுக்கு முன்னாடி ஞாபகம் வர மாட்டேங்குது. முதலாவது காப்ரியேல், இரண்டாவது மிகாவேல், மூணாவது தான் லூசிஃபேல் அவரோட பேரு. ஆனால் என்னைக்கு இந்த காப்ரியேலுடைய காரியங்கள் என்னன்னு சொன்னா பாதுகாக்கிறது, எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றது அவருடைய வேலை. காப்ரியேல். மைக்கேல் அவருடைய வேலை என்னன்னா எல்லா ஒரு காரியங்களையும் ஒழுங்கா இருக்குதா சரியா இருக்குதான்னு சொல்லி பார்க்கறது அவரோட வேலை. இந்த லூசிபரோட வேலை என்னன்னு சொன்னா இரவும் பகலும் கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை போற்றி துதிக்க அவர் இருந்தார். இஸ் a worship leader. யாரு? இந்த லூசிபர். ஆனா என்னைக்கு லூசிபருக்கு பெருமை வந்ததோ, ஏன் என்னைக்கு அவனுக்கு ஒரு மேட்டிமை வந்ததோ, ஏன்னா ஆண்டவருக்கு அடுத்தபடியா இருந்தவன் தான் லூசிபர். அதுக்கப்புறமா தான் மைக்கேல் காப்ரியேல் கூட. அப்போ இவனுக்கு என்னன்னா ஒரு பெருமை வந்ததுனால நான் ஆண்டவரை போல நான் இருக்கணும், ஆண்டவரோட நான் மேன்மையா போகணும்னு நினைச்சதுனால தான் ஆண்டவர் தள்ளிட்டாரு பரலோகத்துல இருந்து. அவன் மட்டும் விழல, அவன் கூட வேதம் சொல்லுகிறது 1/3 ஆஃப் ஏஞ்சல்ஸ் விழுந்தாங்கன்னு சொல்லி. 1/3 அப்படின்னா இன்னைக்கு உலகத்தை போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு எத்தனை கடவுள் அவங்க சொல்லுவாங்க? 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த 33 கோடி தேவர்கள் எங்க வந்தாங்க? இவங்களோடு வந்ததுதான். ஹல்லேலூயா. இந்த லூசிபரோடு கூட கூட்டிட்டு வந்ததுதான் இந்த 33 கோடி தேவர்கள். இவங்க எல்லாருமே தள்ளப்பட்ட தூதர்கள். அப்போ இந்த தள்ளப்பட்ட தூதனுக்கு தெரியும் எப்படி பாடணும், எப்படி துதிக்கணும், எப்படி விழ வைக்கணும், எப்படி பாவத்தில் விழ வைக்கணும், இந்த உலகத்தை எப்படி ஆட்டி படைக்கணும்னு. அதனாலதான் யோசிச்சு பாருங்க, ஆண்டவரால உண்டாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளுமே ஆண்டவரால உண்டாக்கப்பட்ட தூதனை கொண்டே வஞ்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? நம்பி 3 தூதர்களை உண்டாக்குறாரு மெயினான பொறுப்புல. அதுல ஒருத்தர் என்ன பண்றான்? எல்லா சீக்ரெட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே கத்துக்கிட்டு அவன் போய் என்ன பண்றான்? கர்த்தருக்கு விரோதமா செயல்படுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவாங்க தெரியுமா, வரம் கொடுத்தவன் தலையிலேயே என்ன பண்ணுவாங்களாம்? கையை வைப்பாங்களாம். அதுதான் இவன் பண்ணது. இவன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு வேலைக்கு போறான், அவன் கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் நல்லா எப்படி பண்ற எல்லாம் பார்த்துக்கிட்டு தனியா என்ன பண்றாங்க? ஒரு பிசினஸ் தொடங்கிடுவாங்க. இவன் ஆண்டவர் எதற்காக உண்டாக்கினார்? அவருடைய மகிமைக்காக பாட புகழ தான் உண்டாக்கினார். ஆனா இவன் செய்யற வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல வேதம் சொல்லுகிறது பிசாசு பூமி எங்கிலும் உலாவி திரிகிறானா. இதற்காக உலாவி திரிகிறான்னா யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடுறான். அப்போ நம்மளை விழ வைக்கிறது தான் அவனுடைய நோக்கமே, நம்மளை பாவத்துல விழ வைக்கதான் அவனுடைய நோக்கமே. அப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பைபிள் படிக்கிறோம், சத்தியம் கேட்கிறோம், நமக்கு தெரியும் பிசாசோடைய வேலை நம்மளை விழ வைக்கிறதுன்னு தெரியும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு அதிகமா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், நம்மளை மேன்மை பாராட்டுகிறவர், இது எல்லாமே ஆண்டவர் செய்வாரு. ஆனா இன்னைக்கு நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோம்னு கேட்டா, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், ஐயோ நான் இதை செஞ்சிட்டேன், ஐயோ இதை நான் செய்யவே கூடாது, நான் சர்ச்சுக்கு வரேன், இதை நான் பண்ணவே கூடாது, ஆனா பண்ணிட்டேன். அப்ப நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்?
பாவம்னா தெரியுமாங்க, ஆண்டவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யாம போவது பாவம், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செய்வதும் பாவம். அல்லேலூயா. நான் புரியுதுன்னு நினைக்கிறேன், சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஆண்டவர் எந்த காரியத்தை நீ செய்யணும்னு சொல்றாரோ அதை செய்யாம போறதும் பாவம் தான், எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செய்வதும் பாவம் தான். அல்லேலூயா. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழணும், கிறிஸ்துவுக்காக ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். யோசிச்சு பாருங்க, நம்மள எதுக்கு ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாரு? நீ நினைக்கிறீங்க எதுக்கு வச்சிருக்கிறாரு? பூமிக்கு பாரம் ஆவறதுக்கா? உங்களை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாரு. எதுக்காக வச்சிருக்கிறாரு? அவருடைய திட்டமும் நோக்கமும் நிறைவேறுவதற்காக தான். அல்லேலூயா. நான் கல்யாணம் பண்ணோம் வச்சிருக்காரு ஆண்டவர் இல்ல, நான் ஒரு புள்ளைய பேக்கணும் வச்சிருக்காரு ஆண்டவர் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாரு. இப்ப என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு மனைவி, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காரு. என்னை ஏன் உயிரோட வச்சிருக்காருன்னா என் பிள்ளையை நான் நல்லா வளர்க்கணும், அவனை படிக்க வைக்கணும், அவனை உயர்த்தணும்னு ஆண்டு வச்சிருக்காரு இல்ல. நான் செத்துட்டா கூட என் பிள்ளை வளருவான். அல்லேலூயா. அவன் என்ன ஆகணும்னு கத்தர் வச்சிருக்காரு, கத்தர் அதை செஞ்சிருவாரு. நான் எல்லாம் கூட என் மனைவியோட வாழ்க்கை கத்தர் பார்த்துப்பாரு. ஆனா என்ன வச்சதுக்கான ஒரு நோக்கம் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக தான். அல்லேலூயா. கணவனுக்கு நான் மனைவிக்கு நல்ல கணவனா இருக்க, என் பிள்ளைக்கு தகப்பனா இருக்க, என் அப்பா அம்மாக்கு நல்ல மகனா இருக்க, சபை அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு ஒரே நோக்கம், முதல் பிரதான நோக்கமே அவருக்காக தான். அல்லேலூயா. அவருக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் உயிரோட விட்டு வச்சிருக்கிறாரு. இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம ஆடின ஆட்டத்துக்கு, நம்ம பேசின பேச்சுக்கு, நம்ம குதிச்ச குதிக்கலாம், எப்பயோ ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம ஃபியூஸ் கேரியர் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சுவாசிக்கிற மூச்சு நின்று போச்சுன்னா உலகத்துல எல்லாமே போச்சு. அல்லேலூயா. நீ எவ்வளோ சேர்த்து வச்சாலும் சரி, நமக்கு பேரே வந்து போறான் பேரு, போறான் பேரு, செத்துட்டான், நம்ம பேர் என்ன பண்ணிடும்? டெட் பாடியா மாறிடும். கடைசியில் நம்மளோட பேர் எங்க இருக்கும்? நம்மளுடைய கல்லறையில அங்க இருக்கும். தோற்றம், மறைவு இதெல்லாம் தான் இருக்கும். அவ்வளவுதாங்க இந்த உலகமே, அவ்வளவுதான் இந்த உலகமே. ஆனால் இந்த உலகத்துல நம்ம வாழணும், இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல சந்தோஷமா வாழணும்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என வேதம் சொல்லுகிறது, என் மகனே கேள். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஆண்டவரால உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷன் யாரு? நான் இப்பதான் சொன்னேன். யாரு சொல்லுங்க சத்தமா? யாரு? அது பாதாமா? ஆதாம். ஆதாம் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தார் தெரியுமா? 930 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 930, 900, 900, 1000க்கும் ஒரு 70 கம்மி, அவ்வளவுதான். 930 வருஷம் ஆதாம் வாழ்ந்தார். இன்னைக்கு 100 வயசு வரைக்கும் வாழ முடியுது நம்மளால? இன்னைக்கு 90 வயசுல ஒருத்தவங்களை பார்க்கறதே ஆச்சரியமா இருக்குது. 100 எல்லாம் கடந்துட்டா ஐயோ அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. ஏரோது 962 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. ஏரோது. ஏனோக்குன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு 365 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் மெத்துசாலான் என்பவர் 969, அவர் தான் இருக்கிறதுலேயே அதிகம். மெத்துசாலா என்பவர் தான் 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நோவா 950 வருஷம். நோவா தாத்தா சொல்றோம், இன்னைக்கு பேழை கட்டாரு, அவர் 950 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. ஏனோஸ்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு 910 வருஷம், 905 வருஷம். அப்போ சேத் அப்படின்றவர் 912 வருஷம். அதிகமா வாழ்ந்தது 969 மெத்துசாலா தான். யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷங்களும் இந்த உலகத்துல பிறந்தவங்க தான், அவங்களும் தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க தான், அதே பாவத்துல உற்பத்தி ஆனவங்க தான். ஆனா அவங்களுடைய நாட்கள் மட்டும் ஏன் அவ்வளவு அதிகமா இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு நம்ம நாட்கள் ஏன் அதிகமா இல்ல? ஏன் தெரியுமா? பாவம் பெருகி விட்டது. அல்லேலூயா. மனுஷனுடைய பாவம் பெருகிருச்சு, மனுஷனுடைய எல்லா காரியங்களும் தலைகீழா மாறிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு 100 வயசை தாண்ட யாராலுமே முடியாதுங்க. 100, 110, 120 ரொம்ப கஷ்டம். யாருன்னா ஒருத்தவங்க 200 வயசு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் கேள்விப்பட்டீங்களா பிரதர்? யாருன்னா 200 வயசு அவங்களுக்கு இருக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எப்படிங்க 900 வருஷம் வாழ்ந்தாங்க?
பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் ஒண்ணுதான் யோசிச்சிருப்பார். என்னுடைய கற்பனை இப்படிதான், இத்தனை வருஷம் இந்த பூமியில இந்த மனுஷனை வச்சு அவனுடைய பாவங்கள் அதிகமா, அந்த நாட்கள பாவம் இல்லையா பிரதர் கிட்ட இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு சோதம் குமாரா இருந்துச்சு, ஒருத்தன் கூட பரிசுத்தமா இல்ல. அன்னைக்கு சோதம் குமாரான்ற ஒரு பட்டணத்தையே ஆண்டவர் அழிச்சு போடுறாரு. ஏன்னா ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே 100 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருப்பாங்க, அழிக்காதீங்கன்னு கேட்கிறாரு. கடைசியில பண்ண 50, 10, கடைசியில 5ன்றாரு. அப்புறம் ஒத்தருமே இல்ல. யோசிச்சு பாருங்க, அந்த பட்டணமே பாவத்தினால அழிந்து கொண்டிருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சோதம் குமாரான்ற ஒரு பட்டணத்தையே அழிச்சு போட்டாரு. ஏன்னா ஒருத்தன் கூட பரிசுத்தம், அந்த அளவுக்கு பாவம் அந்த நாட்களில் இருந்துச்சு. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இத்தனை வயசு வரைக்கும் இருந்து இவன் பாவ கணக்கு அதிகமா போய் இவன் சாவறதை விட, யோசிச்சு பாருங்க, இப்ப 100 வயசு வரைக்கும் நீங்களும் நானும் வாழ்றோம்னா நம்மளுடைய பாவ கணக்கு ஒரு வேளை இந்த டைரி ஃபுல்லா இருக்குதுன்னு வச்சுப்போமே, ஒரு வேளை 90 வயசு வரைக்கும் வாழ்றவனுடைய பாவ கணக்கு எத்தனை டைரி வந்திருக்கும்? அல்லேலூயா. எத்தனை வருஷம் இந்த உலகத்துல அவன் இருந்துன்னு இருக்கிறானோ அது வரைக்கும் என்ன பண்ணி இருக்க போறான்? ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லி தான் இருக்க போறான், ஏமாத்தின்னு தான் இருக்க போறான், ஏதோ ஒரு பாவம் செஞ்சு தானே இருக்க போறான். அப்ப அவன் பாவ கணக்கு அதிகமா இருக்கும். 900 வருஷம், 80 வருஷம், 500 வருஷம், 60 வருஷம் எடுத்துக்கிட்டா யோசிச்சு பாருங்க, அவனுடைய கணக்குகள் அதுக்கு ஏத்தா போல இருக்கும். அதான் ஆண்டவர் பார்த்தாரு, நீ என்ன பண்ணாத, இத்தனை வருஷம் நீ இந்த உலகத்துல பாவம் செஞ்சு இவ்வளோ பாவ கணக்கு தூக்கிட்டு வராம நீ கொஞ்ச நாள் இருந்தாலும் நல்லபடியா இருந்துட்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றது இதான், நீங்க 100 வயசு இருக்கீங்களா 200 வயசு இருக்கீங்களா அது முக்கியம் கிடையாதுங்க. இந்த உலகத்தின் வாழும் நாட்கள்ல கர்த்தருக்கென்று உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கென்று நம்ம உண்மையா இருக்கணும்னா என்ன செய்யணும்? என் மகனே என்ன பண்ண, என் வார்த்தையை கேள். ஹல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும். நிறைய காரியங்கள் இருக்கு, நான் என்ன சொல்லலாம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணும், அது இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, உன் ஆயுஷ் நாட்கள் பெருகும். இது எல்லாமே கண்டிஷன் சப்ளை, நிபந்தனைக்கு உட்பட்டது. இதெல்லாம் நம்ம செய்யணும், அடுத்தடுத்து செய்யணும். ஆனா முதல் செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையை என்ன பண்ணணுமா, கேட்க வேண்டும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். அப்ப கர்த்தருக்கு பயப்பட என்ன பண்ணுமா, ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அப்ப கர்த்தருக்கு நீங்க பயந்தா உங்களுடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுமா, சொல்லுங்கம்மா, என்ன பண்ணும்? கர்த்தருக்கு நீ பயந்து நடந்தா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா, கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோட நீங்க இருப்பீங்க சொன்னா உங்களுடைய ஆயுஷ் நாட்கள் பண்ணும், பெருக பண்ணும். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 5:16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன்னுடைய தேசம் எது? நம்முடைய தேசம் எது? நம்முடைய தேசம் எது? நம்மளுடைய தேசம் எதுமா? ஏமா நம்ம எந்த தேசத்துல வாழ்றோம் சிஸ்டர்? எந்த தேசத்துல வாழ்றோம்? ஆப்பிரிக்காவா? நீங்க நியூசிலாண்டா? யோசிக்கிறீங்க என்ன தேசத்துல வாழ்றோம்? நம்ம இந்திய தேசத்துல வாழ்றோம். அப்ப வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லியிருக்கிற ஆண்டவரீங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே. அப்பெல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கிறது எங்க? இந்தியால. இப்ப ஜப்பான்ல இருக்கிறவங்க ஜப்பான், அமெரிக்கா அமெரிக்கா. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? இந்தியால இருக்கிறோம். உனக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட தேசம் இந்திய தேசத்துல இந்திய பிரஜையாக நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம் சொன்னா, இந்த தேசத்துல நல்லா வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். அப்போ முதல் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படணும். மூன்றாவது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். இதை நீங்க செஞ்சீங்க சொன்னா உங்களால 1000 வருஷம் வாழ முடியும். ஆமேனா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. 1000 வருஷம் இருக்கவே வேண்டாம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல இருந்துகிட்டு
பார்த்த மூஞ்சிங்களையே பார்த்துன்னு இருக்கிறத விட ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவருடைய மகிமையான மூஞ்ச பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன மூஞ்ச பார்த்து பார்த்து போர் அடிக்குது. நீங்க நிறைய கணவன் சொல்றாங்க, நீங்க நிறைய டிவோர்ஸ் கேஸ் என்ன தெரியுமா, அவ மூஞ்ச பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சுன்றான். அடப்பாவி, கல்யாணம் ஆகி 20 வருஷம் தான் ஆகுது, ஒருத்தன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாமா. 20 வருஷத்துல என்னன்னு கேட்டா பொண்டாட்டி மூஞ்ச பார்த்து பார்த்து போர் அடிச்சிச்சான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு போர் அடிச்சு டிவோர்ஸ் பண்றான், இன்னொருத்தன் பண்றான். எதுக்குன்னு கேட்டா இன்னொருத்தி பண்றான். எதுக்குன்னு கேட்டா என் புருஷன் விடுற கொரட்ட சத்தத்தினால எனக்கு நிம்மதியே இல்லை, தூக்கமே இல்லை, நான் டிவோர்ஸ் பண்றேன்றான். கல்யாணம் ஆன 2 வருஷத்துலயே. என்னன்னு கேட்டா கொரட்டை விடுறான். ஹல்லேலூயா. நீங்களாம் யோசிச்சு சிரிக்கிறீங்க, என் வீட்டுக்காரர் விடுறது எனக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன சின்ன காரியத்துக்காக இந்த உலகத்துல அன்பை முறிச்சுக்கிறாங்க, உறவை முறிச்சுக்கிறாங்க. ஆண்டவர்லாம் நம்மளுடைய உறவை முறிக்கணும்னு சொன்னா எப்பயோ முறிச்சிட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. அவ்வளோ பாவி நம்பலாம், அவ்வளோ அக்கிரமம் செய்யறவன் நம்பலாம். நான் சொல்ல முடியும், அவ்வளோ அநியாயக்காரன், அவ்வளோ அக்கிரமக்காரன். ஆனா நம்மளையும் மன்னிச்சு நம்மளே இந்த உலகத்துல வாழ வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்று சொன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். 3வது, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 9:11 கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும். ஹல்லேலூயா. என் தேவனாலே உங்களுடைய நாட்கள் பெருகும். அது அப்போ இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கிற நாளில் சந்தோஷமா வாழணும்னா நீங்க செய்ய வேண்டியது, முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. 2வது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணும். 3வது, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நீங்க கனம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது ஆசீர்வாதம். நீங்க நினைக்கலாம், என் அம்மா செத்து போயிட்டாங்களே, என் அப்பா செத்து போயிட்டாங்களே, எனக்கு தான் அப்பா அம்மா இல்லையே நீங்க நினைக்கலாம். நமக்கு அப்பாவும் அம்மாவும் அவர் ஒருவர் மாத்திரமே. அவருடைய வார்த்தைகளை கனம் பண்ணும் பொழுது என் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் அவரை நோக்கி பார்க்கலாம்.